தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அறிவித்துள்ள துணைவேந்தர்கள் மாநாடு அதிகார அத்துமீறலின் உச்சக்கட்டம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் RN ரவி மக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநில அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு வழங்கியுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மக்கள் நலனுக்கு எதிராக மலிவான அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் இருந்தது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முத்தரசன், உச்சநீதிமன்றம் வழியாக ஒப்புதல் பெறப்பட்ட மசோதாக்களில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்கிவிட்டு அந்த பொறுப்பில் மாநில முதலமைச்சரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவும் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 16ஆம் தேதி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்தி அரசின் கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முத்தரசன், சட்டப்படி வேந்தர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஆளுநர் வரும் 25, 26, 27ஆம் தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நீலகிரி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என்றும், இம்மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பார் என்று அறிவித்திருப்பதும் ஒரு அசாதாரண நிலையை, நெருக்கடியை உருவாக்கும் திட்டமாக தெரிகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அறிவித்துள்ள துணைவேந்தர்கள் மாநாடு அதிகார அத்துமீறலின் உச்சக்கட்டம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் RN ரவி மக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநில அரசுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு வழங்கியுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மக்கள் நலனுக்கு எதிராக மலிவான அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் இருந்தது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முத்தரசன், உச்சநீதிமன்றம் வழியாக ஒப்புதல் பெறப்பட்ட மசோதாக்களில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்கிவிட்டு அந்த பொறுப்பில் மாநில முதலமைச்சரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவும் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 16ஆம் தேதி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கூட்டத்தை நடத்தி அரசின் கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முத்தரசன், சட்டப்படி வேந்தர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஆளுநர் வரும் 25, 26, 27ஆம் தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நீலகிரி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என்றும், இம்மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பார் என்று அறிவித்திருப்பதும் ஒரு அசாதாரண நிலையை, நெருக்கடியை உருவாக்கும் திட்டமாக தெரிகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார்.